என்னோட அன்பான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். ஆல்ரெடி நான் சொன்னது தான், என்னால் ஒரு சில ஒர்க் ப்ரெஷரால் வர முடியல. சரி, நான் வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்கிறதுக்காக ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுட்டு போட்டிருக்கேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 3 முறை முதலமைச்சர், புரட்சி தலைவர், அடையாளம் காணப்பட்டவர், தர்ம யுத்தம் நடத்தியவர், என்னை அதாவது ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போயிட்டு கீழே இறங்கலாம், தப்பு கிடையாது. அந்த லெவலில் இருந்து போராடணும். அதுதான் ஒரு தலைவருக்கான தகுதி. என்ன கேட்டிங்கன்னா, எல்லாரையும் இழுத்து உள்ளே போட்டுறதால நான் பலம் வாய்ந்தவன் அப்படின்னு மதிப்பிடக்கூடாது. யாரை நீங்கள் உள்ளத்துக்கு போடுறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாறுற காலம் வரும். நோட்டட். அதாவது தனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களை தூக்கி கீழே அடிக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான. இது வந்து அதிமுகவோட ரொம்ப ஒரு சேடான ஒரு காலம் தான் நான் சொல்லுவேன். அது ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணது வந்து நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா 50% நல்லது, 50% கெட்டது. அதாவது ஒருத்தரும் அரசியலில் வளரும்போது அவங்களுக்கு யார் உறுதுணையாக இருந்து தான் எந்த லெவலுக்கு கொண்டாந்தாங்களோ அவங்கள யாருமே மறக்கக்கூடாது. அது ஊவர் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இன் கேஸ் ஆஃப் யாரெல்லாம் அதிமுகலேருந்து போனாங்களோ அவங்கள சொல்கிறேன். அதாவது எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் மைண்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எடப்பாடின்றவர் வந்து அவர் வந்து சட்டப்படி பார்த்தா இன்றைக்கி ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் தான். ஓகேவா? அவர் பார்த்தாலும் எல்லாரையும் அரவணைச்சி எடுத்துகிட்டு போகிற சக்தி அவர்கிட்ட இல்லையே. அப்படி இல்லாதனால ஒவ்வொருத்தரும் எழுந்துட்டுருக்காரு. ஓபிஎஸ் திமுகவுக்கு போனது ஏடிஎம்க்கு பலவீனம் தான், திமுகவுக்கு பலம் தான். யாரெல்லாம் உதச்சி தள்ளுறாங்களோ அதிமுக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நிலைமையை திமுகவும் சந்திக்கிற நாள் வெகு விரைவில் அல்ல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொண்டர்கள் நீங்கள் தான் ஒற்றுமையாக இருக்கணும். ஓகேவா? அதாவது நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் இப்படிப்பட்ட சதியெல்லாம் முறியெடுக்க முடியும். எடப்பாடி கிட்ட நான் ஒரே ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். நீங்கள் கட்சியை நீ காப்பாற்றுவீங்களோ காப்பாற்ற மாட்டீங்களோ அது அப்பாற்பட்டது. இந்த கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்காகவே உழைச்சி 2 பேரும் இருந்த மிகப்பெரும் ஆளுமைகள் அவங்க எல்லோரும் அரவணைச்சி சென்றதாக தான் இந்த நிலைமைக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. நீங்கள் அரவணைச்சிருந்தால் நம்ம நேரம் 2024 ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் தொண்டர்களோட இயக்கம். எல்லோரும் ஒருங்கிணைகிறோம், அதுதான் மெயின். ஓகேவா? நீங்கள் என் பின்னாடி சப்போர்ட்டாக நில்லுங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம சபத்தை நிறைவேற்றணும். நோட்டட்.